வன்னியர்கள் கண்ணுமிழித்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் அழிவது நிச்சயம். எப்படி ஈழத்தில் அங்குள்ள தமிழர்கள் இது நமது பூமி, நம் பூமி என்று பாராமல் உழைத்து அதிகாரத்துக்கு வராமல் அங்குள்ள தெலுங்கும் சமஸ்கிருதமும் பேசக்கூடிய சிங்களவர்கள் தமிழர்களை அடித்து ஒழித்து இன்றைக்கி அந்த நாட்டிலே வாழ முடியாத அளவுக்கு மற்ற நாடுகளுக்கு அகதியாக போனார்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வன்னியர்களும் அப்படி ஆகுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சமுதாயமும் அந்த அளவுக்கு மாறும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் கிண்டியில் உள்ள வன்னியர் சங்க கட்டிடத்தை இடிக்கணும் அப்படி சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு போட்டுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அது அறநிலைத்துறைக்கு உட்பட்டதுன்னு சொல்லி அதை பாமக சேர்ந்த அன்புமணி அவர்களும் பாலு அவர்களும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதை நாங்கள் இடிக்கக்கூடாது, அது எங்கள் சொத்து, வன்னியர்கள் சொத்து அப்படின்னு சொல்லி தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள வழக்கறிஞரை, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள வழக்கறிஞர் ஃபீஸ் அதிகமாகும், அந்த வக்கீலை வைத்து மீண்டும் அதை இடிப்பதற்கான வேலையையும் அதுக்கான தடையும் வாங்கியிருக்காங்க திமுக அரசாங்கம். அப்போது வன்னியர்களுடைய சொத்தை இடிப்பதற்கும் அது அறநிலைத்துறைக்கு சார்ந்தது என்று சொல்வதற்கும் திமுகவுக்கு அவ்வளோ முனைப்பு காட்டுகிறது. 10% ஒதுக்கியிருக்காங்க. ஏன் இவங்க இந்த அளவுக்கு முன்னெடுக்கலை? அப்போது இங்கே என்னன்னா தமிழ் சமுதாயங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பது திமுகவுடைய ஒரு கொள்கை. அதில் பார்த்தோன்னா வன்னியர்கள் அதிகமாக திமுகவில் கொத்தடிமை மாறி இருக்கிறதுனால நம்ம எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கி இந்த கட்டிடம் அழிஞ்சுனா நாளைக்கு சொந்த உரிமைகளும் இழக்கப்படும். அன்றைக்கி எங்கே காத்தனாலும் யார்கிட்ட காத்தனாலும் இது கிடைக்காது. ஸோ கொஞ்சம் வன்னியர்கள் விழித்து கொள்ளுங்கள். பெரும் சமுதாயம் நம்மளுடைய சமுதாயம், அடையாளம் தெரியாத எங்கேருந்தோ வந்த ஒரு குறைவான சமுதாயத்தை பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு அவர் நல்லது செய்யணும்னு சொன்னால் அப்போது 2 கோடி மக்கள் 2 கோடி வன்னியர்கள் ஒருவன் கூட ஆள்வது தகுதி இல்லையா? ஒருத்தவங்களும் நல்லவன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நம்ம முன்வைக்கின்றோம்.